வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம காணொலியில SIP அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி பார்க்க போறோம். SIP-யோட பயன்கள், அப்புறம் ஒரு SIP-ல வந்து நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ங்கறத பத்தி நம்ம காணொலியில பார்க்கலாம். நிறுத்து. நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு SIP-னா என்னன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாண்ணா. என்ன ஆமா ஆனா ஆவணம்ட்டு SWP-னா என்னன்னு சொல்லிட்டா? SWP-னா அப்படின்னா Systematic Withdrawal Plan. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், நடுவுல வரையா எல்லாம் நல்லா இருக்கு. அப்படிதான் வருவேன் நீ போ. வணக்கம் நண்பர்களே, என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். இன்னைக்கு காணொளியில நம்ம SWP-னா என்ன, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுடைய பயன்கள் என்ன, இதை எப்படி நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க நம்ம காணொளிக்குள்ள போலாம். நீங்க உங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாவும் நிலையான வருமானம் உங்களுக்கு வரும், ஆனா நீங்க அதுக்கு வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க செய்யற முதலீடுகளுக்கு பலன்களை முழுசா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வரி திறமையான வழியில பார்க்கலாம், அதாவது டாக்ஸ் எஃபிஷியன்ட் வேலை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க உங்களுடைய தினசரி வேலையை தவிர இணையான வருமானம் வேற வேற ஸ்ட்ரீம்ல இருந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கிளிக் பேட் அப்படின்னு தானே நினைப்பீங்க, பட் கிடையவே கிடையாதுங்க. நம்ம SWP அப்படின்னா என்னங்கறத புரிந்து கொள்ளலாம். SWP அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். மியூச்சுவல் ஃபண்டுகள் தர ஒரு வசதிங்க. இது உங்களோட முதலீட்டுல இருந்து சீரான இடைவெளியில பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு பர்சனல் பென்ஷன் பிளான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க மீதி இருக்கிற முதலீட்டுல இருந்து வருவாய் ஈட்டலாம், அதே சமயத்துல ரெகுலரா உங்களுக்கு பே அவுட்ஸும் கிடைக்கும். SWP அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் இப்ப லிஸ்ட் பண்றேன். முதல் விஷயம் வந்துட்டு எத்தனை இன்டர்வல்ஸ்க்கு எத்தனை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாதந்திரம் நீங்க பே அவுட்ஸ் எடுத்துப்பீங்களா, காலாண்டா இல்ல ஆண்டுதோறுமா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்க வந்துட்டு நிலையான தொகை அதாவது பிக்ஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மூலதன மதிப்பீடு அதாவது கேபிட்டல் அப்ரிசியேஷனை வெளியில வித்ட்ரா பண்ணிக்கலாம். மூணாவது, நீங்க ரிடீம் பண்ணலாம் ரெகுலரா உங்களுடைய யூனிட்ஸ். நம்ம இந்த காணொளிக்குள்ள டீப்பா போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன். இதற்கான கரெக்டான பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்துட்டு SWP ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்? முதல் ஆப்ஷன் வந்துட்டு யாராவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு திட்டம் போடுறாங்க, அவங்க சூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு நிதி இலக்குகள் இருக்கு, ஹோம் லோன் அடைக்கிறக்கோ இல்ல வேற ஏதோ இடத்துல அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்காக, அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அவங்களுடைய வரிய பிளான் பண்ணணுமோ அவங்க. நீங்க இந்த மூணுல எந்த ஆப்ஷன் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. SWP-யை யாரெல்லாம் தேர்வு செய்யணும்னு பார்க்கலாம். ஆளுக்கு நமக்கு நிதி இலக்குகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அதை பொறுத்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான், வரி சலுகைகளை எடுத்துக்கிறது, நிதி இலக்குகளை நோக்கி போறது எல்லாத்துக்கும் SWP அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் 401k ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கோ, இல்ல இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கோ, இல்ல IRAன்னு சொல்லுவோம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ brokerage firm கூட இருக்கோ, அவங்க எல்லாருமே SWP-க்கு ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில பீனல்டிஸ் இருக்கு. நம்ம ஏர்லியா இந்த பணத்தை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவும் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கணக்குகளுக்கு தான் இருக்குது. நம்ம முக்கியமா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம திட்டமிட்டு இதை செயல்படுத்த முடியும் கரெக்டான வழியில. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன், நீங்க எக்ஸாக்டா உங்களுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கரெக்டா என்னால கணிக்க முடியும். நம்பலையா? நான் கரெக்டா சொல்றேன். நீங்க தியோரிட்டிக்கலா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பட் SWP அப்படிங்கிறது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா லைக் பட்டன் ஹிட் பண்ணிருங்க. கண்டிப்பா அதை தான் யோசிச்சிருப்பீங்க, அதை நம்ம சொல்லலாம். SWP அப்படிங்கிறது என்னங்கறத ஆழமா இப்ப போய் நம்ம பார்க்கலாம். SWP எப்படி வேலை செய்யுதுன்னா, அதுக்கு வந்து நீங்க NAV அதாவது நெட் அசெட் வேல்யூ அப்புறம் யூனிட் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து யூனிட்ஸ்னால செய்யறாங்க, அதாவது சின்ன சின்ன பீஸ் இருக்கும், அதை யூனிட்னு சொல்லுவோம். அதை முதலீட்டாளரான நம்ம வந்து வாங்க முடியும். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல யூனிட்ஸ் வாங்குறீங்க. அந்த யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுடைய ஓனர்ஷிப் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஒவ்வொரு ஃபண்டும் X அமௌண்ட்க்கு வர்த்தா இருக்கும், அதை நம்ம யூனிட்ஸ் கூட டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 2 கோடி இருக்கு, 10 லட்சம் யூனிட் கொடுக்கறாங்கன்னா 2 கோடி டிவைடட் பை 10 லட்சம் 20 ரூபா.
அதுதான் நெட் அசெட் வேல்யூ, அதாவது ஒரு யூனிட்டினுடைய வேல்யூ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பங்குகள் சேர்ந்து இருக்கும். ஸோ பங்குகளுடைய விலை மாற மாற இந்த NAV வேல்யூ தினந்தோறும் மாறிட்டே இருக்கும். SWP அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இல்லைன்னா புரோக்கர் கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ல செல் பண்ண சொல்லலாம். அப்புறம் அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவும் நீங்க பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆர் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் கேபிட்டலையும் செல் பண்ண சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. இதற்கு பின்னாடி இருக்கிற கணிதம் என்ன அப்படிங்கறது நம்ம ரியல் லைஃப் சினாரியோல எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பார்த்தலாம். அவர் கார்பரேட் ஜாப்ல 90 மணி நேரம் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாம். அவர் எப்பயாவது 4 ஸ்டார்ல சாப்பிடுறாரு, பட் 5 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வேணும் அப்படின்னா அவருக்கு வந்து ரெகுலரா SWP மூலமா பே ஆஃப் வரணும். ரமேஷ்க்கு 10 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 10,000 யூனிட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். NAV ஒரு யூனிட் எடுத்து பார்த்தோம்னா 100 ரூபாயா இருக்கும். ரமேஷ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு மாத கடைசியிலையும் நான் வந்து 50,000 ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய போர்ட்ஃபோலியோ 6 மாசத்துல இப்படிதான் இருக்கும் நீங்க பாக்குற மாதிரி ஸ்கிரீன்ல. இது ஒரு ஐடியல் கேஸ் சினாரியோ சொன்னாலும் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையில வந்துட்டு இந்த மகசூல் விகிதம், அதாவது ஈல்டு ரேட் மாறிட்டே இருக்கும். ரமேஷ் வந்துட்டு மாசம் 50,000 ரூபாய் நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணியிருக்காரு. பட் நீங்க அதை எப்படி வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தனுடைய நிதி இலக்குகள் வேறையா இருக்கும், ரிட்டையர்மெண்ட் பிளான் வேறையா இருக்கும், அமௌண்ட் எவ்வளவு வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இது எல்லாத்தையுமே தவிர நீங்க வந்துட்டு பணவீக்கம் எப்படி இருக்கு, சந்தையோட நிலைமை எப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்துதான் நீங்க முடிவு எடுக்கணும். நம்ம சந்தையுடைய நிலைமையை பார்க்கணும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மாற்றங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பணவீக்கத்தை பார்க்கணும். அது ரிலேட்டிவா நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆல் இந்தியா கன்சியூமர் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து டிசம்பர் 2023க்கும் 2024க்கும் கம்பேர் பண்ணாங்க. ப்ரொவிஷனல் ஃபுட்டினுடைய பணவீக்கம் 8.39% அதிகமாயிருக்கு. அதாவது ரமேஷ் வந்து 10,000 ரூபாய் டிசம்பர் 2023ல சாப்பாடுக்கு செலவு பண்ணியிருந்தாருன்னா அதுவே டிசம்பர் 2024ல 10,839 ரூபாயா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு வருடமும் மதிப்பீடப்பட்ட பணவீக்க விகிதம், அதாவது எஸ்டிமேட்டட் இன்ஃப்ளேஷன் ரேட், இதை பொறுத்து நம்மளுடைய அப்கமிங் இயர்னுடைய வித்ட்ராவல் ரேட், அதாவது எவ்வளவு தொகை எடுப்போமோ அதை மாற்றிக்கணும். நம்ம இம்பார்ட்டண்டா இன்ஃப்ளேஷன் நிறைய செக்டர்ல பார்க்கணும். உட்காந்துட்டு இந்த செக்டர்ல எப்படி இருக்கு அந்த செக்டர்ல எப்படி இருக்குன்னு எழுதுறது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலா இருக்கும். அதனால நமக்கு தேவைகளான ஃபுட்டு, ஃபியூவல் அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்துக்கலாம். சரி, நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தி இப்ப ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பென்ஷன் பிளான் கிரியேட் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட் வந்து சேஃபாவும் இருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அதாவது ஓய்வூதிய தேவைகளை வந்துட்டு உங்களுடைய பென்ஷன்லேருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, சேவிங்ஸ்லேருந்து, PPFலேருந்து வர எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4% ரூல். நீங்கள் இந்த ஹோல் டோட்டல் கார்பஸில் 4% எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஆனுவல் வித்ட்ராவல் அமௌண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஓய்வூதிய தேவைகள் 50 லட்சம் ரூபாய்னா நீங்க வருடந்தோறும் 2 லட்சம் ரூபாய், அதாவது 4% இந்த டோட்டல் கார்பஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்டெப் வந்து வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க இந்த பணவீக்கத்தை ஏற்ற மாதிரி, பணவீக்கம் 8% வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு 2,16,000 ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்க இந்த ஃபார்முலா வந்துட்டு ஒரு தொடக்க புள்ளியா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வேற எல்லா காஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு இதுக்குள்ள பார்க்கணும். நீங்க போக போக அடுத்தடுத்த வருஷம் உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு செலவுகள் இருக்கு, உங்களுடைய சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே இதை வந்து டிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஜஸ்ட் ஒரு தொடக்க புள்ளி தான். இது எல்லாமே நல்லதா இருக்கு சௌந்தர்யா. பட் SWP அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல சூஸ் பண்ணேன்னா எனக்கு வர உறுதியான நன்மைகள், அதாவது டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். SWP மூலமா வர நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். டைம்லியா நம்ம வித்ட்ராவல் பண்றது, நம்ம அமௌண்ட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் அமௌண்ட்டை ஒரே சமயத்தில் வித்ட்ரா பண்ணோம்னா டக்குன்னு ஸ்பெண்ட் ஆகிட்டும், காசு வந்து தண்ணி மாதிரி செலவாயிரும். SWP அதை ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் லம்சமாக வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் டைம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அதனால சில ரிஸ்க் நமக்கு வரும், செல்லர் ரிமோஸ் இல்லைன்னா லாசஸ் வரும். SWP வந்து ஹேசில் ஃப்ரீ வே நமக்கு கொடுக்குது நம்மளுடைய பணத்தை ரிடீம் பண்ணிக்க, தூக்கத்தை வந்து கெடுக்காமல் பணத்தை ரிடீம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல விதம்னே நம்ம சொல்லலாம். SWP மூலமாக நீங்கள் வந்துட்டு ரூபி காஸ்ட் ஆவரேஜினுடைய பெனிஃபிட்டை பார்க்கலாம். ஸோ ஸ்டெடியாக நம்ம வந்துட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு தொகையை எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்துட்டு
வந்துட்டு யூனிட்ஸை செல் பண்ணுவோம், நிறைய ப்ரைஸ் பாயிண்ட், சிலது ஹையாக இருக்கும் சிலது லோவாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆயிரும். எஸ்டபிள்யூபி வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ரொம்பவே சூட்டபிள். ஸோ நீங்களோட எண்ட் ஆஃப் டென்யூர் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அப்வர்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை கேல்குலேட் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களுடைய ஃபண்ட் வேல்யூ வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமாவும் அதிகமாகும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ப்ரெடிக்டபிளாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பாசிவ் இன்கம், நமக்கு பிஸ்னஸோ ஜாபோ ஆல்ரெடி போயிட்டு இருந்தா, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ பென்ஷன் ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம ஒரு பாசிவ் இன்கமாக இதை எடுத்துக்கலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து அந்த வரி சலுகைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். SWP டாக்ஸேஷனை நமக்கு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர வருவாயில நீங்கள் கேபிட்டல் கெயின் வந்து கட்டணும். எவ்வளோ டேர்ம் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லைனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜூலை 23, 2024 படி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் இந்த டேக்ஸ் தான் நீங்கள் கட்டணும். SWPக்கு பதிலாக நீங்கள் வந்து டிவிடெண்ட் ஸ்கீமோ ஆப்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அப்படிங்கிறத சோர்ஸ்லேயே நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. பட் SWP யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸில் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. பட் கண்டிப்பாக நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் பே பண்ணணும். யூஸ்வலாக ஹையர் டேக்ஸ் பிராக்கெட்டில் இருக்கவங்க SWPக்கு 2 காரணங்களுக்கு ஆப்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், TDS வந்து கேபிட்டல் கெயின்ஸில் நம்ம சோர்ஸ்லேயே வந்து கட்ட தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், கேபிட்டல் கெயின்ஸ் எக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் வந்து மாடரேட் ரேட்லேயே இருக்கு. டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸும் வந்து மாடரேட் ரேட்லேயே டாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு குறியீட்டு நன்மைகள் இருக்கு, உங்களுடைய நீண்ட கால மூலதன ஆதாயங்களுக்கு மேலே. நீங்கள் உங்களுடைய SWP பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு SWPனா என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக புரிஞ்சிருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது புரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் சில டிப்ஸ், குயிக் டிப்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க SWPல முதலீடு செய்யறதுக்கு. நீங்கள் உங்களோட SWP பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி தேவைகள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சந்தையினுடைய நிலை என்ன, பணவீக்கம் எப்படி இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, அது எல்லாத்தையும் சரியாக திட்டமிட்டு கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய SWP பிளான் பண்ணும்போது யாரெல்லாம் உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஐடியா வரும். லைக் எவ்வளோ பணம் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணணும், ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு லாஸ்ட் ஆகும், டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன, இப்படி எல்லாத்தையுமே. உங்களுக்கு வரி அதாவது டாக்ஸ் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் உங்கள் ப்ரைமரி கோலாகவே இருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்ட்ரிகசிஸை நீங்கள் நிறைய ரெகுலேஷன்ஸையும் பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆப்ஷன்ஸ் டேக்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய பே அவுட்டும் கொடுக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில கருவிகள் யூஸ் பண்ணலாம். SWP கால்குலேட்டர் Growwல இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணணும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட், அப்புறம் அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அதையும், அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் நீங்கள் டென்யூர் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறதும், எவ்வளோ அமௌண்ட் லெஃப்ட் அப்படிங்கிறதும் வரும். ஸோ ஒரு குயிக் ரீகேப் நம்ம பண்ணலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா, SWP அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, அதில் யூனிட்னா என்ன, நெட் அசெட் வேல்யூ அதாவது NAV அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி நெட் அசெட் வேல்யூ வந்துட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இருக்கா இல்லை எப்படி ரெகுலர் இன்டர்வல்ஸில் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் பார்த்தோம். எப்படி வந்துட்டு அமௌண்ட் கேல்குலேட் பண்ணலாம், எவ்வளோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணுங்கிறதும் பார்த்தோம். 4% ரூலையும் பார்த்தோம். SWP அப்படிங்கிறதுக்கு வேரியஸ் நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். என்ன மாதிரியான வரி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் பார்த்தோம். நீங்கள் என்னெல்லாம் மனசில் வச்சுக்கணும் SWPல முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எஸ், நம்ம வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய SWP பிளானை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். மறக்காம Groww தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.